கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2024 வருஷத்தில் தேவன் இந்த கடந்த 4 மாதம் முழு பாதுகாத்து இந்த 5வது மாதத்தை வாக்குத்தத்த வசனத்தை தேவன் ஆசீர்வதித்து தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கும்போது ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகள் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். இங்கே பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகள் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் சொல்கிறார். ஆதரவாக இருப்பார்ங்கிறார். 2வது அவர் அதை காத்து தப்ப பண்ணுவாரா. 2வது அவர் சொல்கிறார் அதை காக்கிறாரா, அதாவது தப்ப பண்ணுகிறாரா. 3வது சொல்கிறார் அவர் கலந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் 3 விதமான காரியத்தை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். 1, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். 2, அவர் கலந்து வந்து அதை விடுவிப்பார். 3 பார்த்தீங்களாப்பா, 3 ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் கர்த்தர் தாமே. இந்த வாக்குத்தத்தின்படி 5ஆம் மாதம் முழுவதும் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனை கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவித்து பாதுகாப்பாராக. ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் வாழ்ந்துகளை பூமியின் மேலே அதிகாரம் ஆண்டவரே இயேசு நாமத்தினால ராஜா இந்த 2024 வருஷத்தினுடைய 5ஆம் மாதத்தில் வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே இந்த மாதம் 5ஆம் மாதம் முழுவதும் பறந்து காக்கிற பட்சிகளை போல இருந்து இருக்க வேணும் என்று செபிக்கிறப்பா. அது மாத்திரமல்ல கர்த்தர் எருசலேமின் ஆதரவாக இருக்க வேணும், ஆதரவாக இருக்கணும் ஆண்டவரே. அதே போல அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார்னு சொன்னது போல அதை காத்து தப்ப பண்ணுங்க. அது மாதிரி அவர் கலந்து வந்து அதை விடுவிப்பார். நீங்கள் கலந்து வந்து ஒவ்வொரு விடுவிக்கும் என்று செபிக்கிறேன். ஒரு வாக்குத்தத்தம்படி இந்த மாதம் முழு பாதகத்தை அர்ப்பணி செய்து அவர்களையும் அவங்க மனை பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தார் உற்றார் உன்னிச்சன பந்துகள் மருமக்கள் பேர குழந்தைகள் கொடுக்கப்பட்ட எல்லா மக்கள் உலகத்துக்கு எல்லா ஜனங்கள் சபை மக்கள் உலகத்துக்கு எல்லா ஜப மக்களையும் தேவன் இந்த கொடூரமான இந்த வெயிலிருந்து தேவன் 121 சங்கீதத்தில் சொன்னது போல இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் மேலே தூங்குறதும் மேலே பகலில் வெயிலாக இரவு இளவாய்களும் உன்னை சேதப்படுத்த கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை ஆத்மாவை காப்பார் சொன்ன போல பகலில் வெயிலாக இரவு நிலவாக சேதப்படுத்த போல இந்த பழுக்கிற இப்போ உதிக்கிற வெயிலாக போல எத்தனையோ 106 இருந்தாலும் 107 இருந்தாலும் 108 இருந்தாலும் எத்தனை டிகிரி இருந்தாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் கர்த்தர் காக்கிற தேவன் உறங்குவது தூங்குறதும் இல்லை. கர்த்தர் எல்லா செய்யும் விலைக்கு பாதுகாப்பார். அது பகலில் வெயிலாக இரவு நிலவாழ்வை சேதப்படுத்துவதில்லையும் சொன்ன போல மாதம் முழுவதும் பாதுகாத்து வலியுறுத்த வேணும் முடிச்சு வைக்கிறப்பா. ஆசிரியர் காத்துக்கள் எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிற போது பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.